எப்படியோ ஃபைனலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஷாட் வந்துருச்சுங்க. இந்த ஃபைனல் ஷாட் எடுக்கிறதுக்கு நம்மகிட்ட 2000 டைமண்ட் இருக்குது. 2000 டைமண்ட் சுற்றி இதை எடுக்க போகிறான்னு கேட்டிங்களா, இதை எடுக்க போகிறதில்ல. இந்த டோக்கன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ டோக்கனை இதுக்கு மாத்திரா மண்டலுக்கு கோபிட்டோ பண்டலுக்கு எதுக்குடா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டோக்கன் கொடுத்துருக்காது ஒத்து கிடையாது. லக்கில் கொடுத்தானா நம்ம வச்சுக்கலாம். ஏன் லக்கில் கொடுக்குறாங்கிறத சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி போவோம். இங்கே பாருங்கள், என்கிட்ட கலெக்ஷனில் உள்ளே போனால் MP40 எங்கடா MP40 SMG. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்கிட்ட அத்தனை MP40 இருந்தாலும் ஒரு ஃபைனல் ஷாட் கூட இல்லை. சரி, லக்கில் கொடுத்தானா ஒரு கண்ணியத்தில் வச்சுக்கலாம்ல, வாங்க ஸ்பின் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 90 போடுவோமா. கடவுளே அஜித்துக்கு பவர் இருந்தால் கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால பார்த்தா அஜித்துக்கு பவர் இல்லைங்க. ஐயோ டேய், 1 கொடுக்காதீங்க, அந்த 2-3 கொடுங்கடா, மனசு குழுகுலுன்னா சொல்லுங்க ஸ்பின் பண்ணுறதுக்கு. எங்கே இதுலையாவது கொடுத்தானா? இதில் 9 கரெக்டாக 90 டைமண்டுக்கு 9. இதில் கரெக்டாக என்னடா எங்கடா போறீங்க? 9 கனவு வச்ச மாதிரி 9 தான் கொடுப்பான். அதுக்கு ஓத்தையாக கொடுப்பானா? 5 போயிருக்கும் அந்த முறை. எத்தனை அப்பா 17 கொடுத்துருக்கான். அந்த முறை ஏதோ ஒரு பக்கம் கொடுத்துட்டான். அடுத்த முறை இந்த முறை எங்கே 1 இப்போ நான் 1லேயே பாயிண்ட் ஆஃப் வியூவாக நிற்கிறீங்க. இதான் கடைசி ஸ்பின். இதில் கொடுப்பானுங்களா? கொடுக்கல. இருங்க, இதில் கொடுங்கடா. கொடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்பின்னில் கொடுத்துட்டாப்பா. என்னடா நம்ப முடியல. லக்கு நம்பிட்டா ரிட்டன் பேக்கா? லக்கில் தான் கொடுத்துருக்கான். அங்கே பாருங்கள், லக்கு ஷேர்னு வந்துருக்கு பாருங்க. என்னது இது? லக்கி நோபிட்டாடா நான் அப்படிங்கிற மாதிரி லக்கில் கொடுத்துட்டான். ஏதோ புண்ணியம் இருக்குதுப்பா நமக்கு. நம்மகிட்ட எத்தனை டோக்கன் இருக்குது? 86 டோக்கன் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ நமக்கு கிடச்சிருச்சு வச்சுக்குவோம். ஏதோ MP40 அத்தனை எடுத்ததுக்காக காரணம் ஏதோ ஒரு ப்ளூக்கில் கொடுத்துருக்கான் போல். எடுத்து எக்யூப் அன்னைக்கு பண்ணுறேனே எக்யூப் பண்ணி வச்சுக்குவோம். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டாப்அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் டாப்அப் பண்ணாதீங்க. டாப்அப் பண்ணாமல் கேமை மட்டும் ஜாலியாக விளையாடுங்க. 10 வரைக்கும் என்ன சொல்கிறது, கலெக்ஷன் வீடியோ போடலாமாங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க.